मग उद्या राहुल गांधींच्या हातात तुम्ही देश देणार आहात का नरेंद्र मोदींच्या हातात देश देणार आहात? राहुल. Say no to wear sweater. इसका मतलब क्या है? सब बीजेपी को स्वागत से हाउस. ठीक है, नो प्लेस फॉर अर्बन, पढ़ के बताइए क्या लिखा है? No place for urban Maxwell in Viksit Bharat. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த மகாராஷ்டிரா பிஜேபி ரேலியில அந்த ஸ்டேட் பிரசிடென்ட் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு. ஆனால் அதற்கு கிரௌட்ல இருந்து ராகுல் காந்தின்னு சொல்றத பார்க்கிறோம். அங்க அப்படியே பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த கூட்டமே திகைத்து நிற்கிறத பார்க்க முடியுது. எம்ப்ரேஸ்மெண்டா இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த உணர்வு தான் ஒட்டுமொத்தமாக வட மாநிலத்தில் இருக்கா? இது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்க, ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுமா? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு பாலாஜி. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வேற 6% 7% இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு ஓட்டர் டர்ன் அவுட்டை. அது எதுக்காக அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்களே புரியல. இல்ல எவ்வளவு ஓட்டு விழுந்தது எதுவுமே வெளியே கொண்டு வராம ஓட்டர் பர்சன்டேஜ் மட்டும் போட்டு விட்டாங்க. அதுவும் 7% இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த 7% ஓட்டு யாருக்காக ரிசர்வ்ல வச்சிருக்காங்கன்னு புரியல. ஸோ அது ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஓவராலா நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஆன்டி மோடி வேவ் ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் ஒரு இந்த இன்டர்நெட் வச்சு நல்லா கேஜ் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியால அவர் குழுற லைக், அவர் குழுற வியூஸ், அவர் குழுற திட்டு, அதை வச்சு நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே காங்கிரஸ்க்கு அந்த ஷிஃப்ட் இருக்கு பாருங்க. ராகுல் காந்தியோட ஃபேம்க்கு, ஸ்பீச்சுக்கு, ஸோ ஒரு கிளிப்புக்கும் கண்டினியூஸா சப்போர்ட் இஸ் இன்க்ரீசிங் அ லாட். இன்னொரு பெரிய கூத்து என்னன்னா, எனிவே இது வைரல் கிளிப் இது இல்லை. இப்போ ரொம்ப வைரல் கிளிப்பா என்ன போயிட்டு இருக்குன்னா, கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டீங்களா? ஆமா ஆமா, காங்கிரஸ் அலுவலகம் முன்பாக மாணவர்கள் எல்லாம் போய் போராட்டம் பண்ணாங்க. ஆமா, இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ்ல இட் இஸ் அ பிரைவேட் யூனிவர்சிட்டி. இதுக்கு டாப் ரேங்கிங் கொடுத்துருக்கு யூஜிசி. டாப் ரேங்கிங் NICC ++ எதோ கொடுத்துருக்காங்க. அப்படி இப்ப இந்த யூனிவர்சிட்டியோட இந்த பசங்களோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, நீங்க ஒரு பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் சைட்ல வச்சிடலாம் நம்ம. ஆனா இந்த பசங்க பிளக்கார்டு கையில வச்சிருந்தாங்க பாருங்க. அதுல இங்கிலீஷும் படிக்க தெரியல, ஹிந்தியும் படிக்க தெரியல. ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, என்ன பிளக்கார்ட்ல எழுதி இருக்கின்ற முடியல. அர்பன் மேக்ஸ்வெல் போட்டிருக்கு, அது உர்பன் மேக்ஸ்வெல்ன்றான். அது ஒரு மீமா போயிட்டு இருக்கு. அப்புறம் அவங்களோட ஃபேக்ட் வந்துடலாம். இப்ப இந்த மோடி தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இல்ல, காங்கிரஸ் வருவாங்க, மங்கள் சூத்திர திருடிட்டு போயிடுவாங்க, எரும மாடை திருடிட்டு போயிடுவாங்க, காங்கிரஸ் வருவாங்க, முஸ்லிம்ஸ்க்கு ஷேர் கொடுத்துருவாங்க அந்த ரிசர்வேஷன்ல. சோ கண்டினியூஸ் ஒரு உளறல்ல இருக்காரு. பட் இதே மனுஷன் தான் குஜராத்ல 76 ஆஃப் முஸ்லிம்ஸ்க்கு நான் ஓபிசில SC/ST ஷேர் கொடுத்துருக்கேன்னாரு. குஜராத்ல இவர் ஷேர் கொடுத்திருக்காரு ஓபிசில முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன்ல. அண்ட் இன்னைக்கு இப்படி பேசுறா. அப்படி ரொம்ப கேவலமான பேச்சு என்ன இருக்குன்னா, ஓ பகவான் ராம்கோ ஹரா தேங்கே, தட் இஸ் இவங்க சொல்றாங்களாம், நம்ம கடவுள் ராம தோக்கடிக்க போறோங்கிறாரா காங்கிரஸ்ல. நான் எங்க இவங்க பார்க்கல அந்த மாதிரி பேசினதை. திருப்பியும் நாங்க திருடிடுவோம், எடுத்துருவோம். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் சாம் பிட்ரோட எங்கேயோ பேசியிருக்காரு. ஆனா அதிகமா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி 55% இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி பேசினது பிஜேபி ஆளுங்க. அது பழைய யஷ்வந்த் சின்ஹா பினான்ஸ் மினிஸ்டரா பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்தவர், அவர் பேசினாரா எடுத்துக்கோங்க. இல்ல பல பேர் பேசியிருக்காங்க. அந்த ட்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படியே அந்த அமித் மால்வியாவே அவங்க ப்ரொபகண்டா ஆளே பேசியிருக்காரு. சோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் எடுத்து நாங்க ஒரு ப்ரொடெஸ்ட் போறோம்னு குழந்தைங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இது ஒரு ஜோக்கா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதோட டேஞ்சர் பாருங்க. நீங்க ரேட்டட் அஸ் டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டி கல்கோட்டியாஸ் ஸ்டூடெண்டோட லெவல் எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. கேள்வி இருக்குல்ல, எதுவுமே தெரியாம களத்துக்கு போட வந்திருக்காங்கன்னா யாரோ சொல்லிதானே வந்திருக்க முடியும். ஆமா, அமிச்சிருக்காங்க. பிளக்கார்ட்ஸ் எல்லாம் அமிச்சு ஒரு கையில பிளக்கார்டை கொடுத்துட்டு நீங்க நடங்கன்ட்டாங்க. ஏதோ கங்கனா ராணாவத்தை பாத்துக்கலான்ட்டு போகடான்ட்டு அப்படி கிளம்பிருக்காங்க போல இருக்கு. ஒரு ஸ்பூஃப் பேரடி அக்கௌண்ட் ட்விட்டர்ல அதான் போட்டுட்டு இருக்கு.
ஒரு ஸ்டூடெண்ட் பேரடி அக்கௌண்ட் எங்களை கங்கனா ரனாவத்தை பார்க்க கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையில ஸ்டூடெண்ட் அப்படி எழுதுவாங்கன்ட்டு பிச்சு தோல் பிடிச்சிருப்பாங்க. பட் அவ்வளவு கேவலமா இருக்கு ஸ்டாண்டர்ட். தொடர்ந்து பிரைவேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சிட்டு ஜேஎன்யூ மாதிரி டாப் யூனிவர்சிட்டிஸ் கீழே இறக்கிட்டு அது மேல ஒரு படத்தை வேற எடுக்கிறாங்க, ஜஹாங்கீர் நேரு யூனிவர்சிட்டின்ட்டு. கேவலம் மேல இவங்களுக்கு எல்லாம் வாட் எவர் காங்கிரஸ் ஹஸ் டன். கொஞ்சம் காங்கிரஸ் மேல பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கேன் நான். ஆனா கொஞ்சம் நஞ்சம் பண்ணதையும் இவங்க மதி முடிச்சு கட்டிட்டாங்களே. ஒரு 140 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பில்ட் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. எல்லாத்தையும் வித்து தள்ளிட்டாரு, எதையும் விட மாட்டேங்கிறார் மனுஷன். சோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நரேட்டிவ் எடுத்திருக்காரு. இந்த ரொம்ப டெஸ்பரேஷன் தெரியுது மோடிக்கு. அமித்ஷாக்கு ரொம்ப கிளியரா, அமித்ஷா ஒரு ஸ்பீச்ல சொல்றான், மானக்கேட்டு வெக்கம் கேடு இல்லாம என்னங்கிறா அப்படி இன்னொரு தாட்டி பிஎம் ஆக்குங்க, 29 வரைக்கும் 5 கிலோ ராசன் ஃப்ரீயா கொடுக்குறேங்கிறாரு. பிச்சை கொடுக்குற மாதிரி 29 வரைக்கும் 2029 வரைக்கும் 5 கிலோ ராஷன் வச்சுக்கோ, எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாரு. கேவலமா இல்லை இதெல்லாம்? அந்த எலெக்ஷன் கமிஷன் தூங்கிட்டு இருக்கு. ராமரோட படத்தை அப்படியே போட்டு ஓட்டு வாங்குறாரு. ராமர் படத்தை காமிச்சிட்டு ரிலிஜனை யூஸ் பண்ணக்கூடாது. இவன் பேசுறது தான் ராம் கோயில் ராம் கோயில் ராம் கோயில் பேசுற. அப்படி சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு அஸ்ஸாம்ல தின்சுக்கே ஏதோ போயிருக்காரு போல, சின்ன குழந்தைங்க ரவுண்டு கட்டிட்டு அவங்க வந்து ஆப்கோ குர்சி இந்த குழந்தைங்க இந்த ஆளை உட்கார வைப்பாங்களா சேர்ல. கேவலமா இல்லை இந்த மனுஷனுக்கு? நீங்க காலேஜ் விட்டுருங்க, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி விட்டுருங்க, அந்த கல்கோட்டியாஸ் விட்டுருங்க. அந்த கல்கோட்டியா ஒரு புது கெட்ட வார்த்தையா மாறிடுச்சு இனிமேட்டு நம்மளுக்கு, சொங்கி மொங்கி மாதிரி. டே கல்கோட்டியானாவே புரிஞ்சுக்கணும் திங்கிட்டு இருக்கேன்ட்டு. சின்ன குழந்தைங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பிரைமரி கிளாஸ்ல போயிட்டாரு மனுஷன். அவன் நிக்கிற தொரணை என்ன அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கான் குழந்தைங்களை. கேவலமா இருக்குங்க. இந்த பனியா வச்சுட்டு ஒன்னும் தாங்க முடியல. ஒண்ணு இந்த ஹீட் தாங்க முடியல, ஒண்ணு இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துல இந்த மனுஷனோட பேச்சு தாங்க முடியல. ரெண்டுமே ஒரு வயிற்றுச்சலே சொல்லிக்கோங்களேன். வயிறும் எரியுது, கீழேயும் எரியுது, மேலேயும் எரியுது, எல்லாம் எரியுது. இல்ல நீங்க ஒன்னு ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, எலெக்ஷன்ல ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு. இப்போ நம்ம பேசுறோம் இது ரொம்ப கேவலமான பேச்சு, இது ரொம்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க தெரியல, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமல்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஆனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்றப்போ மோடியினுடைய பேச்சு அந்த மக்கள் கிட்ட சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. இப்போ வட மாநிலங்கள்ல இப்போ நம்ம கல்கோட்டி யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரியான மக்கள் மோடியை சொல்வதற்கான நம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இருக்குங்க. ஆனா ஒரு ஹோப் என்ன இருக்குன்னா, இந்த அப்போசிஷன் கொஞ்சம் கூட சேர்த்து வந்திருக்கு. இப்போ காங்கிரஸ் உத்தரப்பிரதேஷ்ல எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா பூத் மேனேஜ்மெண்ட் தான். பூத் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். திருப்பி அந்த இவிஎம் மெஷின்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அங்க ஏதோ ஃப்ராட் நடந்துடக்கூடாது, ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, அவங்க ஹேக் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப பெரிய ஒரு அச்சம் இருக்கு. அப்ப அங்க பூத் மேனேஜ்மெண்ட் லெவல்ல, லோக்கல் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது யூபிலையும் இப்போ பீகார்லயும் எனக்கு ஆர்ஜேடியும் சமாஜ்வாதி பார்ட்டி கூட வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா தெரியுது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அது. ஒரு முட்டாளுங்க ஒரு சமூகத்துல எப்பவுமே இருப்பாங்க பாலாஜி. தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க, ஏன்னா கொஞ்சம் குறைவா இருக்காங்க, ஆனா இருக்காங்க. நீங்க அண்ணாமலை ஒரு தாட்டியும் தமிழ்நாடை கீழே இறக்கும் போது அவங்க கூட இங்க பைத்தியக்கார கூம்பிட்டு எங்க சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்கல்ல, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்க பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாயிடுது நார்த் இந்தியால. ஆனா அந்த ஹைட்டான பர்சன்டேஜ்ல கூட அவங்களுக்கும் சிலது தெரியுது. தட் இஸ் இந்த ஓட் பேங்க்ல பாத்தீங்கன்னா 30 ஐ திங்க் 20 to 25 crore ஓட்டு பேங்க் வந்து இந்த மதவாத அரசியல் வச்சு பைத்தியம் ஆயிருக்கு. 150 கோடியில 95 கோடி மக்கள் ஓட்டு போடணும். மீதி இருக்கிற 75 கோடியில சில பேர் வரமாட்டாங்க பூத்துக்கு. அந்த 25 கோடியிலயும் வரமாட்டாங்க பூத்துக்கு இந்த பிஜேபி ஓட் பேங்க்ல இருந்தும். அதனாலதான் லோ டர்ன் அவுட்டுக்கு பயப்படுறாங்க. பட் மீதி இருக்கிற அந்த 70 கோடியில நீங்க 50% போயிட்டாலும் 37.5 crore பீப்புள் இருக்காங்க. அது ஒரு ஹோப் இருக்குல்ல. அப்போசிஷன் டைனாமிக்ஸ் தான் இதுல அவ்வளவு பயப்படுத்துது மோடிக்கு. இதுல இன்னொரு ஹோப் என்ன கொடுக்குதுன்னா, இந்த மோடி வளர நம்ம ஹோப் கொடுக்குது. இல்லாட்டி இவ்வளவு வளர்றதுக்கு தேவையில்லையே.
பைத்தியமா அந்த ஆளுக்கு? அந்த ஆள் இந்த மாதிரி இந்த மங்கள் சூத்திரம் எடுத்துருவாங்க தானே இந்த குழந்தைங்க எல்லாம். ஏதோன்னு வந்துச்சு ரோடுக்கு, மேனேஜ்மெண்ட் அமிச்சாங்க, காலேஜ்ல இருந்து அமுச்சு விட்டாங்க, இவங்களும் வந்துட்டாங்க பிளக்கார்டை பிடிச்சிட்டு. ஆனா 1-2 அதுல பேசுது இல்ல, எங்க 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 தங்கத்தை எடுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு. அவ்வளவு அறிவு கூட இல்லை உங்களுக்கு, அது வேற விஷயம். காங்கிரஸ் அப்படி சொல்லிச்சா இல்லையா செக் பண்றதுக்கு, ஃபேக்ட் செக் பண்றதுக்கு அவங்க அறிவு இல்லை. ஆனா ஒருத்தர் சொல்றதை கேட்டு வரான்ல ரோடுக்கு, மோடி சொல்றது கேட்டு பேசுறான்ல திரும்பவும். மோடியோட அச்சம் புரியுது எனக்கு. என்னன்னா அமித்ஷா மோடியும் 2 பேரும் அவ்வளவு குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. தனியா ஜெயில் கட்டினா பத்தாது, இடி, சிபிஐ இந்த மாதிரி ஏஜென்சிஸ்ல அவ்வளவு பேரை கூட வந்து இழுத்துட்டு போறாங்க கூடயே. ஆனா இப்போ ஆப்கி பார் 400 பார் அது என்ன போகுது? என்னங்க ஆப்கி பார் 400 பார்னு சொன்னாங்களே, அப்ப அது என்ன நிலைமையில இருக்கு? வேலைக்கு ஆகாது அது 400 பார். அது சும்மா அந்த ஆள் சொல்லிட்டு இப்ப அந்த ஆளே சொல்றது இல்லையே எங்கேயும். இப்ப எந்த எலெக்ஷன் ரேலியும் அதை பேசுறதே இல்லையே. இப்போ மோடியோட ட்வீட் கூட பாருங்களேன். முதல்ல மோடி கா சர்க்காருங்குவாரு, ஏக கேலா சப்பர் பாரி, தட் இஸ் நான் ஒருத்தன் எல்லாத்துக்கு மேல ஏறிக்கு வேங்கிறான். இப்போ தேங்க்யூ த vote ஃபார் என்டிஏ, பிஜேபி கூட இல்ல என்டிஏ. தெரியுதுல்ல. நான் திருப்பி பாலாஜி நான் என்ன சொல்றேன், இந்த தடவை நீ மோடி திரும்பி வந்தாலும் ஐ திங்க் 2 சான்சஸ் இருக்கு. ஒன்னு, ராகுல் காந்தி இந்தியா அலையன்ஸ் வரணும், அது விஷுவல் திங்கிங் தான், மோடி வரக்கூடாதுன்னு. சரி, பை சான்ஸ் மோடி வந்தாலும் கம்மி மேண்டேட்ல தான் வரப்போறாரு. கம்மி மேண்டேட்ல வந்தா பிஜேபி ஆளுங்களை எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபி மோடியை முடிச்சு விடுவாங்க. அவ்வளவு கடுப்பு பிஜேபி ஆளுங்களுக்கே இருக்கு உண்மை அந்த ஆள் மேல. நோட் பண்ணிக்கோ. லாஸ்ட் எலெக்ஷனோட அதிகமான சீட் வாங்கலடா மாவனே, உன்னை பிஜேபி கிட்ட இருந்தே காப்பாற்ற முடியாது. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ யூபி, குஜராத் போன்ற இடங்கள் வந்து அவங்களுக்கான இடங்கள் தானே, அதாவது தங்களுடைய கோட்டையாக நினைக்கக்கூடிய இடங்கள்லயே வந்து ஏன் போய் மீண்டும் மதம் சார்ந்த பிரச்சாரங்களை எடுக்கணும்? ராகுல் காந்தி வந்து பாகிஸ்தானோட தொடர்புல இருக்காரு, பாகிஸ்தான் அமைச்சர் வந்து ராகுல் காந்திக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு அப்படின்ற பிரச்சாரத்தை ஏன் மறுபடியும் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு? பயம், வேற என்ன இருக்கு? சிம்பிள் தட், பயம். குஜராத்லயும் பயம், யூபிலையும். யார் சொன்னா யூபியில வந்து கோட்டைன்ட்டு? நீங்க போன அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல சமாஜ்வாதி பார்ட்டி தனியா, மாயாவதி தனியா, காங்கிரஸ் தனியா, ஆம் ஆத்மி பார்ட்டி தனியா, சந்திரசேகர் ஆசாத் தனியா, ஏஎம்எம் அவங்க ஒரு ஃபேக்ஷன் தனியா அப்படி நின்னாங்க. அப்போ கூட பாஜகனால 100 சீட்ல 1000 to 2000 ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிக்க முடிஞ்சது 100 சீட்ஸ்ல. ஓகே, பை சான்ஸ் கூட வந்திருந்தா அன்னைக்கு யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் வந்திருக்காது. இந்த அப்போசிஷன் பார்ட்டி திமுர் இன்னும் கூட அடங்கலங்கிறேன் நான். திருப்பி மோடி வரட்டும், மோடியை பிஜேபி முடிக்கும், மோடி அது வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் முடிப்பாரு. மீதி எல்லாம் உள்ள போல, அதெல்லாம் உள்ள போ, அந்த டிக்கெட் எல்லாம் அதுவும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா நினைக்கிறது நம்ம ஜோக்கா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இவங்க ஒழுங்கா இருக்கணும்ல ஒப்போசிஷனும். பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ் எவ்வளவு நாள் கழிச்சு எடுத்தாங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு நேத்து முன்னாடி பேசுறாரு. ஹசன்ல எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வெளி வந்துருச்சு. அவன் ஒரு இல்லாத இஷ்யூக்கு குழந்தைங்களை இறக்குறான் ரோட்ல. யாரு? பாஜக ஒரு இல்லாத இஷ்யூக்கு குழந்தைங்க ரோட்ல இறக்குறாங்க. இருக்கிற இஷ்யூக்கு நீங்க இறங்குங்கடா. அப்போசிஷன் ஹேஸ் அ லாங் வே டு கோங்க இந்தியால. சோ ஒரு பக்கம் ஒரு சைட்ல எனக்கு மனசு என்ன சொல்லுதுன்னா 2029 வரைக்கும் மோடி வரட்டும், இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் ஆனாதான் திருந்துவாங்கன்ட்டு அப்படி தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நாட்டை நினைச்சா பரிதாபமா இருக்கு. இந்த ஆள் இன்னும் 5 வருஷம் வந்தாருன்னா நாடு குட்டிச்சோர் ஆகிடும் அப்படி சுயநலத்துக்காக. சரி, இந்த ராகுல் வந்து காங்கிரஸ் வந்து இவங்க கிட்ட சண்டை போடுறது கூட பிரச்சனை இல்லை, போடலாம். சண்டை போட்டு பின் வாங்க வைக்கலாம். பல சண்டை காங்கிரஸ் கிட்ட போட்டிருக்கோம், பல சண்டையில பின் வாங்க வச்சிருக்கோம். பட் இந்த ஆள் மாதிரி இல்லை. ஒரு ஃபார்முலா ப்ரொட்டஸ்டோட ப்ரொட்டஸ்ட்க்கு 7 லட்சம் 10 லட்சம் ஃபார்மர் வந்து 1 வருஷம் உட்காரணும் ரோட்ல. நீ அப்போதான் பின் வாங்குவ. அதுல 750 பேர் வேற இறந்து போனோம். அதுல மேரா பரிவார் வேறங்கிறான் பாருங்க. இவ்வளவு அயோக்கியத்தனம் இது. அவன் சொந்த பரிவார காப்பாற்ற முடியல இந்த ஆள்னால. ஊர் மக்கள்லாம் பரிவாரம். இவர் ஒரு தாட்டி மேடையில் ஏறி சொல்லும் போது நான் ரிசர்வேஷனை காப்பாத்துவேன், அம்பேத்கர் கொடுத்த ரிசர்வேஷனை காப்பாத்துவேன் சொல்லும் போதெல்லாம் நம்ம அச்சம் பண்ணும். வச்சாண்டா வாயாங்கன்னா அவ்வளவு முடிஞ்சது அந்த இடம். எப்படி பெண்களை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே பெண்கள் முடிஞ்சாங்களோ,
சேவிங்ஸை காப்பாற்றுவேன்னு சொல்ற உடனே சேவிங்ஸ் முடிஞ்சதோ, பிளாக் மணி காப்பாற்றுவேன்னு சொல்ற பேச்சு சொன்ன உடனே பிளாக் மணி உச்சத்துல போயிடுச்சோ, கரப்ஷன்ல இருந்து இந்த இந்தியாவை காப்பாற்ற சொல்லி கரப்ஷனே உச்சத்துல கொண்டு போயிட்டாரு மனுஷன். பிஎம் கேர் ஃபண்ட் மாதிரி இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் எந்த பிரைம் மினிஸ்டரும் அயோக்கியத்தனம் பண்ணதில்லை. 30,000-40,000 கோடி ஊழல், அது கம்மியெல்லாம் இருக்காது. இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மீறி ஆப்போசிட்ல செய்யும் போது ரிசர்வேஷன் 100% கை வைக்கிறாரு. டாக்ஸ் காங்கிரஸ் போட்டுரும் சொன்ன உடனே நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பெரிய டாக்ஸ் வேட்டு வருதுடா நம்மளுக்குன்னு புரிஞ்சுக்கணும். பட் அது மோடி மட்டுமே சொல்றது இல்லையா? இப்போ நம்ம விவசாயிகள் ப்ரொடெஸ்ட் எடுத்துக்கணும்னா புள்ளி கமா கூட மாத்த மாட்டோம்னு இங்க அண்ணாமலையே சொன்னார்ல. அது கேடசி அப்படிதானே இருக்காங்க. ஏன் நீட்டுக்காக என்ன சொன்னா? நீட்டுக்காக என்ன சொன்னாண்டாலு? நாங்க செத்துருவோம், நீட்டான எடுக்க மாட்டோங்கிறான்ல. சாவு ஃபர்ஸ்ட் சாவடி. எதுக்கு உயிரோட இருக்க? உயிரோட இருந்து என்ன பண்ண போற? நீ வன்மத்தை காக்க போற, பொய்யா பேச போற, மக்களை டிஸ்ரிகார்ட் பண்ண போற, தமிழ்நாட நாசம் ஆக்க போற. நீட்ல இவ்வளவு பேசினாலு இப்போ நியூஸ் படிச்சீங்களா? பார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கூத்து யூபியில பேப்பர்ல ஜெய் ஸ்ரீராம் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? ஜெய் ஸ்ரீராம் எழுதியிருக்கான். அது ஜெய் ஸ்ரீராம் எழுதுனதுக்காக 50% மார்க் கொடுத்துட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் நீட்ல கம்பீட் பண்ண முடியுமா? இங்க கமலை கூட செக் பண்றான். பொண்ணுங்க போட்டிருக்க கமலை செக் பண்றான், அதுல பிட் இருக்கான்ட்டு கழட்டி பார்த்துட்டு. அங்க பேப்பர்ல பிட்டு விடுங்க. ஜெய் ஸ்ரீராம் எழுதி நாளைக்கு நரேந்திர மோடிக்கு ஜெய சொல்லி அனுப்பிச்சு விட்டானா அவ்வளவுதான் முடிஞ்சது. பேப்பர் கரெக்ஷன் பண்றவனுக்கு மூத்திரம் வந்துடுமே, இவனை எப்படா ஃபெயில் பண்றதுன்ட்டு. எவ்வளவு கேவலமான ஜன்மங்களா இருப்பாங்க இவங்க எல்லாம். நிலைமை அப்படிதான் இருக்கு. நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. பொறுத்து பார்ப்போம் நிலவரம் எப்படி இருக்குன்னு. நன்றி.